Canon EOS R6 இது ஒரு perfect wedding camera. Yes, full frame 10-bit 4K with 60 fps 8-stop IBS human and animal eye tracking இது மாதிரி ஏகப்பட்ட featuresோட and most importantly affordable price range. R6 ஓட performance weddingல எப்படி இருந்தது பார்க்கலாம். வெட்டிங் ஃபிலிம்மேக்கர்ஸோட நீண்ட நாள் தேவையான 4K ஃபுல் ஃப்ரேம் வித் 60 fps இது மட்டும் இல்லாமல் R5ல இருக்கிற மாதிரியே 10-bit HDR/PQ C-Log கிளாரிட்டி இது மாதிரி வீடியோ என்ஹான்ஸ்மெண்ட் ஃபீச்சர்ஸோட சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு ரன் அண்ட் கன் கேமரா ஃபார் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ். இந்த EOS R6 வெட்டிங் ஃபிலிம் மேக்கிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ரிமார்க்கபிள் சேஞ்சஸை ஏற்படுத்துங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. R6 இதில் R ரிமூவ் பண்ணி பாருங்க. 6 எஸ் இது R6 6D இது மிரர்லெஸ்ல 6D பொசிஷன்னு சொல்லலாம். இந்த R6 பொறுத்த வரைக்கும் DSLRல 6Dல இருந்த ஃபுல் ஃப்ரேம் 7Dல இருந்த ஸ்பீட் இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து மிரர்லெஸ்ல செஞ்ச கலவைதான்னு சொல்லணும். சென்சார் அண்ட் ப்ராசஸர். இந்த கேமரா சென்சரோட ஃபிசிக்கல் டைமென்ஷன் 36mm x 24mm அதாவது ஃபுல் ஃப்ரேம்னு அர்த்தம். இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் DigicX இது Canon 1DX Mark 3 யூஸ் பண்ணியிருக்க சேம் ப்ராசஸர். இந்த சென்சார்லேருந்து வர மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 5472 x 3648 பிக்சல்ஸ். இந்த சென்சாரில் இருக்க டோட்டல் மெகா பிக்சல் 21.4. பட் இதில் ஒரு இமேஜ் ரெண்டர் பண்ண யூஸ் ஆகிறது எஃபெக்டிவ் மெகா பிக்சல்னு சொல்லலாம். ஸோ இங்கே எஃபெக்டிவ் மெகா பிக்சல் 20.1 மெகா பிக்சல். ஒய் 20 மெகா பிக்சல். R6 இது ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ்க்காகவும் சிம்பிள் ப்ரொடக்ஷன் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காகவும் டிசைன் பண்ணப்பட்ட ஒரு கேமரா. இங்கே நான் சிம்பிள் ப்ரொடக்ஷன் சொல்கிறது ஃபாஸ்டர் டேட்டா ரைட்டிங் ஸ்பீட் அண்ட் அஃபோர்டபுள் மெமரி கார்டு, ஈஸி அண்ட் பெயின்லெஸ் ஃபோக்கஸிங் சிஸ்டம், 4K 60 fpsல ஃபுல் ஃப்ரேம், ஹேண்ட் ஹெல்ட் ஃப்ரெண்ட்லி. இதே மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எடிட்டிங் பார்ட் போகும்போது IPB கம்ப்ரெஷன் இருக்கிறதுனால பெட்டர் ஸ்மூத் எடிட்டிங் பண்ண முடியும். நோ ப்ராக்ஸி நீடட். இந்த கேமராவில் லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்க இந்த 20 மெகா பிக்சல் ஒரு மேஜர் ரீசன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 பிக்சலுக்கு 2 லைட் இருக்குன்னா ப்ராப்பராக எக்ஸ்போஸ் ஆகிடும். இதுவே 2 லைட்டுக்கு 4 பிக்சல் இருந்தால் இந்த 2 லைட்டோட இன்டென்சிட்டி 4 பிக்சலுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. அதனால தான் அதிக மெகா பிக்சல் இருக்க கேமரா விட லோ மெகா பிக்சல் இருக்க கேமரா லோ லைட்டில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியுது. அதுக்காக 10 மெகா பிக்சல் இருந்தால் இதை விட நல்லா இருக்குமான்னு கேட்காதீங்க. ஏன்னா பிக்சரோட குவாலிட்டி கம்மியாக வாய்ப்பு இருக்குது. பட் இந்த 20 மெகா பிக்சலுங்கிறது ஒரு ஸ்வீட் ஸ்பாட். அதனால தான் இந்த கேமராவில் EV-6.5ல கூட ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்படின்னா EOS R5 விட இது பெட்டராக லோ லைட் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும்னு அர்த்தம். 20 மெகா பிக்சலுங்கிறதுனால ஃபைல் சைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நவடேஸ் எல்லாரும் யூஸ் பண்ணுற UHS 2V60 மெமரி கார்டு கூட யூஸ் பண்ண முடியும். இந்த 20 மெகா பிக்சல் மோர் தென் இனஃப் ஃபார் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ். இது இந்த R6ல ஷூட் பண்ண பிக்சர். இது 100% ஜூம். இந்த பிக்சர் யூஸ் பண்ணி இது மாதிரி பெரிய ஹோர்டிங்ஸ் பிரிண்ட் பண்ண கூட சஃபிஷியன்ட்டான ரெசல்யூஷன் இருக்குது. ஸோ இந்த ரெசல்யூஷனில் வெட்டிங் ஆல்பமில் ஒரு பிக்சரை ப்ளோ பண்ணுறதுலாம் ஒரு சாதாரண விஷயம். ஒருவேளை உங்களுக்கு ஈவன் மோர் டபுள் த ரெசல்யூஷன் பிக்சர்லையும் வீடியோலையும் வேணும்னா EOS R5 will be the best choice. வீடியோ ரெக்கார்டிங் வேணும் சேம் லைக் 5D Mark 4 அண்ட் EOS R மாதிரியே தான் சிம்பிள், நீட் அண்ட் க்ளீன். இதில் மொத்தம் 2 வீடியோ ரெக்கார்டிங் சைஸஸ் இருக்குது. ஒன்று 4K அண்ட் இன்னொன்று ஃபுல் HD. இது ரெண்டுமே IPB கம்ப்ரெஷன். இது R6ல ஷூட் பண்ண ஃபுட்டேஜ். இந்த 4Kவோட கிளாரிட்டி மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரீசன் இருக்குது. எஸ், அதுதான் ஓவர் சாம்பிளிங். இந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகிற 4K இஸ் நாட் அ நார்மல் 4K. இது 5.1Kல இருந்து ஓவர் சாம்பிள் பண்ணப்பட்ட 4K. ஓவர் சாம்பிளிங்கிறது அதிக எண்ணிக்கை உள்ள பிக்சலை நெருக்கிறது தான். சரி, இப்படி நெருக்கிறது மூலமா என்ன நடக்குது பார்த்துடலாம். இந்த கேமராவில் 4K வீடியோ ஆக்சுவலாக 5.1Kல தான் இன்டர்னலாக சென்சாரில் கேப்சர் ஆகுது. 5120 x 2880 பிக்சல்ஸ். இதில் மொத்தம் 14 மில்லியன் பிக்சல்ஸ் இருக்குது. பட் ஃபைனல் அவுட்புட்டான 4K UHDயில் மொத்தம் 8 மில்லியன் பிக்சல் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 6 மில்லியன் பிக்சல். அப்படின்னா இவ்வளோ எக்ஸஸ் பிக்சல் 4K UHDக்குள்ளே ஸ்குவீஸ் பண்ணப்படும் போது பிக்சல் நெருக்கமடையுது. அதனால பிக்சலோட கிளாரிட்டி அதிகரிக்குது. இந்த ஓவர் சாம்பிளிங்னால கலரோட அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும். எட்ஜஸோட ஷார்ப்னஸ் அதிகரிக்கும்.
லெஸ் நாய்ஸ் தான் இருக்கும். இது கூட சேர்த்து HDR/PQ எனேபிள் பண்ணி ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜ். இது 4K UHD 60 fps IPB கம்ப்ரஷன் HDR/PQ on 10-bit 422. இதுதான் இந்த கேமராலேருந்து வர ஹையஸ்ட் குவாலிட்டி வீடியோ. இது 10-bitங்கிறதுனால ஹை டைனமிக் ரேஞ்ச் அப் டு 12 ஸ்டாப்ஸ் அண்ட் மோர் கலர் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ரெக்கார்டிங் காம்பினேஷனில் கிடைக்கும். ஸோ இதை ஹெவியாக போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணலாம். இல்லை 10-bit வேணாம் 8-bitே போதுன்னா HDR/PQ ஆஃப் பண்ணிங்கன்னா போதும். இது HDR/PQ ஆஃப் 4K 60 fps IPB 8-bit. இதுவே ஃபுல் ஹெச்டியில் ஹை ஃப்ரேம் ரேட்டான 120 fpsல HDR/PQ ஆன். இல்லை இதில் 8-bitே போதுன்னா இதுலயும் HDR/PQ ஆஃப் பண்ணிங்கன்னா போதும். ஃபுல் ஹெச்டி 120 fps IPB 8-bit. இதுல ஒரு சிங்கிள் வீடியோ ஃபைல் மேக்ஸிமம் டியூரேஷன் 29 minutes 59 seconds ஷூட் பண்ண முடியும். ஒருவேளை நீங்க இந்த சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சா சந்துரு பாரதி இதுதான் என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் சேம் ஸ்பெல்லிங் சேம் ஹேண்டிலாக தான் இருப்பேன். ஏன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி DM பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். மெமரி கார்டு ரெக்யர்மெண்ட்ஸ். ஃபோட்டோ பர்ஸ்ட் மோட் ஆப்ரேஷனில் 12 fps ஷூட் பண்ணால் ஒரு ரா பிக்சரோட சைஸ் 20 MB இன்ட்டு 12னா 240 MB per second தேவைப்படுது. ஸோ இந்த எல்லா சிச்சுவேஷனும் ஹேண்டில் பண்ணோம்னா ஆஃப்கோர்ஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ் மெமரி கார்டு இஸ் பெட்டர் ஆல்வேஸ். இதுக்கு UHS 2 வீடியோ ஸ்பீட் கிளாஸ் 60 ஆர் ஹையர் கார்டு தான் ரெக்கமெண்டபிள். இதில் மெமரி கார்டு ஸ்பீட் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா கேமரா ப்ரொடியூஸ் பண்ணுற டேட்டா எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் மெமரி கார்டில் எழுதப்படணும். அப்போ தான் இந்த கேமராவோட பொட்டென்ஷியலை 100% யூஸ் பண்ண முடியும். டுயல் கார்டு ஸ்லாட். இதில் மொத்தம் 2 SD மெமரி கார்டு ஸ்லாட்ஸ் இருக்குது. இதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ண வேரியஸ் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸும் அவைலபிள். செப்பரேட் ஆப்ஷன். ஃபோட்டோ ஒரு கார்ட்லையும் வீடியோ ஒரு கார்ட்லையும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஃபோட்டோ அண்ட் வீடியோ மாற்றி ஷூட் பண்ணுறதா இருந்தால் இதை ஆக்டிவேட் பண்ண செட்டிங்ஸ் மெனுவில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனான ரெக்கார்ட் ஃபங்க்ஷன் கார்ட் ஃபோல்டர் செலக்டில் செப்பரேட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணால் ஃபோட்டோ கார்ட் நம்பர் 1லையும் அண்ட் வீடியோ கார்ட் நம்பர் 2லையும் ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ இதனால் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ப்ரொடக்டிவாக இருக்கலாம். ஆட்டோ ஸ்விட்ச் கார்டு. இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ட்ரெடிஷ்னல் செட்டிங்ஸ். ஒரு கார்டு ஃபுல்லான உடனே ஆட்டோ நெக்ஸ்ட் கார்டில் ரைட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ரெக்கார்ட் செப்பரேட்லி. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரா ஒரு கார்ட்லையும் ஜேபக் ஒரு கார்ட்லையும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆக்டிவேட் பண்ண செகண்ட் ஆப்ஷனான ரெக்கார்ட் செப்பரேட்லியை செலக்ட் பண்ணிட்டு கையோட Q பட்டனை ப்ரெஸ் பண்ணி குயிக் மெனு போயிட்டு கார்டு 1ல ஜேபக்கு பதிலாக ரா செலக்ட் பண்ணிட்டா சேம் இமேஜோட ரா கார்டு 1லையும் ஜேபக் கார்டு 2லையும் சேவ் ஆகிடும். இந்த ஆப்ஷனும் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும். ரெக்கார்ட் மல்டிபிள். இந்த ஆப்ஷன்ல 2 ஐடென்டிக்கல் காப்பி ஈச் கார்டில் ஸ்டோர் ஆகும். இட் மீன்ஸ் ஆன் கேமரால உங்ககிட்ட சேம் ஃபைல்ஸ் 2 காப்பி இருக்கும். ஸோ இதையும் நீங்க ரொம்ப ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணலாம். வீடியோ ரெக்கார்டிங் சைசஸ், ஸ்டோரேஜ் அண்ட் குவாலிட்டி. 128 GB கார்டில் ஈச் ரெக்கார்டிங் சைஸ் எவ்வளோ டியூரேஷன் ஷூட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். 128 GB கார்டில் இந்த கேமராவோட ஹையஸ்ட் பாசிபிள் குவாலிட்டியான 4K UHD 60 fps IPB HDR/PQ on 10-bitல 49 minutes ஷூட் பண்ண முடியும். இது 340 Mbps bitrate and இதுல 2443 MB per minute, அதாவது 2.3 GB of data மெமரி கார்டில் ரைட் ஆகும்னு அர்த்தம். இதுவே 10-bitக்கு பதிலா 8-bitல ஷூட் பண்ணா 4K UHD 60 fps IPB 8-bitல 1 hour 13 minutes ஷூட் பண்ண முடியும். இது 230 Mbps bitrate. இதுல 1656 MB per minute, அதாவது 1.6 GB of data மெமரி கார்டில் ரைட் ஆகும்னு அர்த்தம். இதுவே ஃபுல் ஹெச்டி 120 fps IPV HDR/PQ on 10-bitல 1 hour 34 minutes ஷூட் பண்ண முடியும். இது 180 Mbps bitrate and இதுல 1287 MB per minute 1.25 GB of data மெமரி கார்டில் ரைட் ஆகும்னு அர்த்தம். இதுவே 10-bitக்கு பதிலா 8-bitல ஷூட் பண்ணா ஃபுல் ஹெச்டி
120 fps IPB 8 bitல 2 hours 2 minutes ஷூட் பண்ண முடியும். இது 120 mbps bitrate and இதுல 858 MB per minute, அதாவது 0.8 GB of data மெமரி கார்டுல ரைட் ஆகும்னு அர்த்தம். இதுவே full HD 60 fps IPB HDPQ on 10 bitல 3 hours 6 minutes ஷூட் பண்ண முடியும். இது 90 mbps bitrate. இதுல 655 MB per minute, அதாவது 0.6 GB of data மெமரி கார்டுல ரைட் ஆகும்னு அர்த்தம். இதுவே 10 பிட்டுக்கு பதிலா 8 பிட்ல ஷூட் பண்ணா full HD 60 fps 8 பிட்ட 4 hours 37 minutes ஷூட் பண்ண முடியும். இது 60 mbps bitrate and இதுல 440 MB per minute, அதாவது 0.4 GB of data மெமரி கார்டுல ரைட் ஆகும்னு அர்த்தம். இதுவே full HD 30 or 24 fps ல IPB HDPQ on 10 bitல 6 hours 6 minutes ஷூட் பண்ண முடியும். இது 45 mbps bitrate and இதுல 333 MB per minute, அதாவது 0.3 GB of data மெமரி கார்டுல ரைட் ஆகும்னு அர்த்தம். இதுவே 10 பிட்டுக்கு பதிலா 8 பிட்ல ஷூட் பண்ணா full HD 30 or 24 fps IPB 8 bitல 9 hours 1 minute ஷூட் பண்ண முடியும். இது 30 mbps bitrate and இதுல 226 MB per minute, அதாவது 0.2 GB of data மெமரி கார்டுல ரைட் ஆகும்னு அர்த்தம். இதுவே full HD 30 or 24 fps ல IPB light compressionல அல்டிமேட்டா 21 hours ஷூட் பண்ண முடியும். இது 12 mbps bitrate. இதுல 97 MB of data per minute மெமரி கார்டுல ரைட் ஆகும்னு அர்த்தம். இப்போ சொன்ன இந்த எல்லா காம்பினேஷன்ஸ்லயும் பெஸ்ட் காம்பினேஷன்ஸ் ஃபார் வெட்டிங்னு சொல்லணும்னா 4K UHD 60 fps IBP HDPQ on இல்ல C-Log on 10 bitனு சொல்லலாம். பட் என்டையர் வெட்டிங் 10 bitல ஷூட் பண்ணாம ஒன்லி இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ் அண்ட் பியூட்டி ஷாட்ஸ் மட்டும் 10 bitல ஷூட் பண்ணிட்டு ரெஸ்ட் ஆஃப் த ஷாட்ஸ் 4K 60 fps 8 bitல ஷூட் பண்ணிக்கிறது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். இந்த 10 bit to 8 bit சேஞ்ச் பண்ண மெனுல செகண்ட் டேப்ல HDRPQ ஆன் பண்ணா 10 bit 422, இது H265ல ரெக்கார்ட் ஆகும். இத ஆஃப் பண்ணா 8 bit 420, இது H264ல ரெக்கார்ட் ஆகும். சரி, இந்த 8 bit and 10 bitனா என்னன்னு பார்த்தரலாம். அண்டர்ஸ்டாண்டிங் 8 bit and 10 bit. இந்த கேமரா வீடியோல மொத்தம் 2 bit டெப்த்ஸ் இருக்கு, 8 bit and 10 bit. சரி, இப்போ 10 bitனா என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி 8 bitனா என்னன்னு பார்த்தரலாம். ஒரு ஃப்ரேம்ல எவ்வளவு கலர் டேட்டாஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த பிட்ஸை வச்சு தான் அளவிடப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் 8 bitல 256 shades of red, 256 shades of green, 256 shades of blue, அப்படின்னா 16 million பாசிபிள் கலர் காம்பினேஷன்ஸ் இந்த 8 bitல இருக்குன்னு அர்த்தம். பட் இதுவே 10 bitல 1024 shades of red, 1024 shades of green, 1024 shades of blue. So இந்த 10 bitல 1 billion possible color combinations இருக்குன்னு அர்த்தம். பட் எப்படி இருந்தாலும் இப்போ இருக்க மோஸ்ட் ஆஃப் த மானிட்டர்ஸ் 8 bit கலர்ஸை மட்டும் தான் காமிக்குது. அப்புறம் ஏன் 10 bitல ஷூட் பண்ணுறோன்னு கேட்குறீங்களா? ஏன்னா 10 bitல நிறைய கலர் அண்ட் லூமா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நம்மளோட ஃபுட்டேஜை ரொம்ப நல்லா என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு ரியல் எக்ஸாம்பிளை பார்த்தலாம். இது 8 bit அண்ட் இது 10 bit. 8 bitல கலர் டிரான்சிஷன் நல்லாவே தெரியறத நீங்கள் பார்க்கலாம். பட் 10 bitல அது தெரியலை. இது 4K UHD 60 fps HDRPQ on, இது 10 bit. இது 4K UHD 60 fps 8 bit. இதுவே full HDல இது full HD 120 fps HDRPQ on, இது 10 bit. இது சேம் full HD 120 fpsல 8 bit. ஆட்டோ ஃபோக்கஸிங் சிஸ்டம் டூயல் பிக்சல் CMOS AF2. இந்த ஆட்டோ ஃபோக்கஸிங் சிஸ்டமில் 6072 செலக்டபிள் AF பாயிண்ட்ஸ் ஸ்டில்ஸ்லையும் 4968 பொசிஷன்ஸ் வீடியோலையும் இருக்குது. இது 1DX Mark 3ல யூஸ் பண்ண சேம் ஆட்டோ ஃபோக்கஸிங் சிஸ்டம், ஐ மீன் த லைவ் வியூ மோடில். இதில் ஃபேஸ் டிடெக்ஷன், ஐ டிடெக்ஷன், அனிமல் டிடெக்ஷன், ஹியூமன் ஐ ட்ராக்கிங், அனிமல் ஐ ட்ராக்கிங், ஹியூமன் ஹெட் ட்ராக்கிங், இப்படி வேரியஸ் AF ட்ராக்கிங் இதில் இருக்குது. AF பாயிண்ட் என்டையர் ஃப்ரேம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃப்ரேமில் நீங்கள் எந்த ஏரியா வேணால் செலக்ட் பண்ணலாம், அங்கே ஒரு AF பாயிண்ட் இருக்கும். இந்த பர்ஸ்ட் சீக்வன்ஸில் பல டைம் ஃபேஸ் ஹைட் ஆகுது, பட் ஸ்டில் ட்ராக்கிங் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ இது ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்டை கேப்சர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட்
ஆல்மோஸ்ட் எவ்ரி ஃப்ரேம் ஃபோக்கஸ்டாக இருக்க ஹெல்ப் பண்ணும். இதே மாதிரி தான் அனிமல் ட்ராக்கிங்கும் எவ்ரி ஃப்ரேம் ஃபோக்கஸ்டாக இருக்குது. இந்த ஆட்டோ ஃபோக்கஸிங் சிஸ்டம் அமேசிங்காக ஒர்க் ஆகுது, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதில் மெக்கானிக்கல் ஷட்டரில் 12 frames per second கண்டினியூஸாக ஷூட் பண்ண முடியும். இதுவே எலக்ட்ரானிக் ஷட்டரில் அப் டு 20 frames ஷூட் பண்ண முடியும் per second. இது வெரி க்ளோஸ் டு 24 fps, அதாவது வீடியோவோட ரியல் டைம் பிளேபேக்கே 24 fps தான். ஸோ இதில் இன்னும் 4 frames Canon ஆட் பண்ணால் நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் வீடியோவே கிடைச்சிடும் ஃபோட்டோவில் இருந்து. பட் ஸ்டில் இந்த 20 fps ஃபோட்டோவில் ஷூட் பண்ணது தான் இந்த ஒரு ஷார்ட் கிளிப். இந்த 20 fps அச்சீவ் பண்ண ஷட்டர் மோட், எலக்ட்ரானிக் அண்ட் AF ஆப்ரேஷன் ஒன் ஷாட்ல இருந்து சர்வோ மோடுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு டிரைவ் மோட் ஹை ஸ்பீட் கண்டினியூஸ் வைக்கணும். ஆல்ரைட், இந்த ஆட்டோ ஃபோக்கஸிங் ட்ராக்கிங் சிஸ்டம் நாட் ஓன்லி ஃபார் ஃபோட்டோஸ் பட் வீடியோக்கும் இது ஒர்க் ஆகும். இன்கேஸ் சப்ஜெக்ட் ஃபேஸை பாதி கவர் பண்ணியிருந்தாலோ இல்லை வேற பக்கம் திரும்பி இருந்தாலோ ட்ரேஸ் பண்ணிட்டே இருக்கும். இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆர் சினிமாட்டோகிராஃபருக்கு இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஆஸ் அ வெட்டிங் சினிமாட்டோகிராஃபர் ஆர் ஃபோட்டோகிராஃபருக்கு எல்லா டைமும் ட்ரைபாட், மோனோபாட், கிம்பல் இப்படி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம கையை விட ஒரு சிறந்த மெக்கானிசம் உலகத்திலே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ ஹேண்ட் ஹெல்ட்லேயே ஃபார் பெட்டர் ஷாட்ஸ் லோ ஷட்டர் ஸ்பீடில் எடுக்க முடியும். சரி, கேமரா ஷேக்னா என்ன? ஒரு இமேஜ் பிளர்ராக இருந்தால் அதை கேமரா ஷேக்னு சொல்கிறோம். இது ஃபோட்டோ எடுக்கும்போது, அதாவது ஷட்டர் ஓப்பன் க்ளோஸ் ஆகும்போது கேமரா மூவ் ஆகுதுன்னா அங்கே பிளர் ஆகுது, அதாவது லோ ஷட்டர் ஸ்பீடில். இது கேமரா ஹேண்டலில் ஷூட் பண்ணும்போது வரும். ஸோ இதை தான் நம்ம கேமரா ஷேக்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா ஸ்டெபிலைசேஷன் யூஸ் பண்ணுறதுனால லோ லைட் சிச்சுவேஷனில் கேமரா ட்ரைபாடில் போடாமலே மேக்ஸிமம் ஷாட்ஸ் ஹேண்டல்லே எடுத்துடலாம். எஸ், இந்த கேமராவில் 5 axis ஸ்டெபிலைசேஷன் அப் டு 8 ஸ்டாப் வரைக்கும் இருக்கு. சரி, அது என்ன 8 ஸ்டாப்னு கேட்குறீங்களா? அதாவது 1/125th செகண்ட் ஷட்டர் ஸ்பீடில் ஹேண்டில் உங்களால் ஒரு ஷேக் இல்லாத ஃபோட்டோ எடுக்க முடியும்னா அதே ஃபோட்டோவை சேம் ஹேண்ட் ஹெல்டில் 1 2 3 4 5 6 7 8, அதாவது 2 செகண்ட் ஷட்டர் ஸ்பீடில் கூட ஷேக் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்க முடியும்னு அர்த்தம். இதே மாதிரி தான் வீடியோலையுமே. இந்த ஷாட்டை பார்த்தீங்கன்னா இது நான் ஹேண்ட் ஹெல்டில் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். பட் 8 ஸ்டாப் ஐபிஎஸ்ல ஷூட் பண்ணும்போது கிம்பல் யூஸ் பண்ண மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது. இது எதனால சாத்தியமாச்சுன்னா இந்த ஆர் சிஸ்டமில் லென்ஸ் அண்ட் பாடி டுகெதராக ஒர்க் பண்ணும். லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணும். இது ஒரு 2-way கம்யூனிகேஷன். லென்ஸில் இருக்க ஜைரோ சென்சார் ப்ளஸ் பாடியில் இருக்க ஜைரோ சென்சார் அண்ட் ஃபைனலி பாடியில் இருக்க ஆக்சலரோமீட்டர், இது எல்லாம் தான் கேமராவோட ஓரியன்டேஷன், ட்விஸ்ட், வெலாசிட்டி, அதாவது சிம்பிள் டேர்மில் சொல்லணும்னா நம்ம பண்ணுற கேமரா ஷேக். அதை இந்த 3 காம்போனண்ட்டும் சேர்ந்து டிடெக்ட் பண்ணி ஓவரால் ஃபுட்டேஜை ஸ்டெபிலைஸ் பண்ணிடுது. தி இமேஜ் குவாலிட்டி. இது ஒரு 20 மெகாபிக்சல் பாடி. ஸோ இந்த ஃபைலோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 5472 x 3648 பிக்சல்ஸ். இதில் ரா 14 பிட்டில் ஷூட் பண்ண முடியும். அப்படின்னா யூ ஹாவ் மோர் கண்ட்ரோல்னு அர்த்தம். இதில் மொத்தம் 3 இமேஜ் ஃபார்மேட்ஸ் இருக்குது. JPEG, HEIF, RAW, CR3 14 பிட்டில். HEIF இது ஒரு புதுசாக ஆட் பண்ண ஃபைல் ஃபார்மேட். இது ராவும் இல்லை JPEGும் இல்லை, இது ரெண்டுக்கும் நடுவில். JPEG 8 பிட் தான், பட் HEIF 10 பிட். ஷேடோஸ்லையும் ஹைலைட்ஸ்லையும் ஈவன் மோர் டீட்டெயில் ப்ரிசர்வ் பண்ணும். கொஞ்சம் அதிகமாக டைனமிக் ரேஞ்ச் கிடைக்கும். JPEGை விட கொஞ்சம் குவாலிட்டியான பிக்சர் வேணும் பட் ரா வேண்டானா இந்த HEIF ஒரு குட் சாய்ஸ் இருக்கும். இமேஜ் குவாலிட்டியில டிஃபால்ட்டா ரா பிளஸ் JPEG தான் இருக்கும். இதுவே JPEGக்கு பதிலா HEIF ஆக்டிவேட் பண்ண ஃபர்ஸ்ட் HDR/PQ செட்டிங்ஸை ஆன் பண்ணும். இப்போ அகைன் இமேஜ் குவாலிட்டி போய் பார்த்தா அங்க JPEGக்கு பதிலா HEIFனு சேஞ்ச் ஆகியிருக்கிறத பார்க்கலாம். இந்த HEIF ஃபைலை டைரக்டா போட்டோஷாப்லயோ லைட் ரூம்லயோ ஓபன் பண்ண முடியாது. இதை ஆன் கேமராலேயே ப்ராசஸிங் டேப் போய் HEIF to JPEG கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ்ல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோட ஒரு பிராண்ட் நியூ JPEG கிடைச்சிருச்சு. இது ஒன்லி JPEG அண்ட் இது HEIF to JPEG கன்வெர்ட் பண்ண இமேஜ். இமேஜ் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வெரி வெல் சஃபிஷியன்ட்னு சொல்லலாம். அதுவும் இந்த பாடியோட நேட்டிவ் மவுண்டான RF லென்ஸ் யூஸ் பண்ணா கிறிஸ்டல் கிளியர் ஷார்ப்னஸ் கேரண்டீட். Cropping and aspect ratio.
இந்த ஆப்ஷன் ஒரு ஆன் கேமரா கிராப்பிங் ப்ரீசெட் மாதிரி. இதுல மோஸ்ட் யூஸ்ட் ரேஷியோ அண்ட் ஒரு 1.6 மேக்னிஃபிகேஷனும் இருக்கு. இதை யூஸ் பண்ணா ஒரு லென்ஸை வச்சுக்கிட்டே 2 டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் லென்த்தை அச்சீவ் பண்ண முடியும். இந்த கிராப்பிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோல மொத்தம் 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபுல் 1.6, 1:1, 4:3, 16:9. இதுல ஃபுல்லுங்கிறது ஃபுல் ஃப்ரேம், இது டிஃபால்ட். லென்ஸோட நேட்டிவ் ஃபோக்கல் லென்த்தை அப்படியே யூஸ் பண்ணும். இதுல இமேஜ் டைமென்ஷன் 5472x3646 பிக்சல்ஸ் வித் 20 மெகாபிக்சல். செகண்ட் இருக்கிறது தான் மோஸ்ட்லி நமக்கு யூஸ் ஆகும். இது 1.6x கிராப், அதாவது ஒருவேளை நீங்க 200 mmல ஷூட் பண்ணீங்கன்னா 200 into 1.6 which means 320 mm. ஸோ உங்களோட 200 mm இப்போ 320 mm மாறிடுச்சு. இதை வெட்டிங்கில் இன்னுமே ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். 50 mm லென்ஸில் ஷூட் பண்ணும்போது இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணால் 50 mm into 1.6 is equal to 80 mm. ஸோ 50 mm இப்போ 80 mm சேஞ்ச் ஆகிடும். இதோட இமேஜ் டைமென்ஷன் 3408 into 2272 பிக்சல்ஸ் வித் 7.7 மெகாபிக்சல். இதுக்கு அடுத்து இருக்குது 1:1 ரேஷியோ. ஒருவேளை உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் த கேமரா ஒரு ஸ்கொயர் ரேஷியோ பிக்சர் வேணும்னா இதை யூஸ் பண்ணலாம். இதோட இமேஜ் டைமென்ஷன் 3648 into 3648 பிக்சல்ஸ் வித் 13.3 மெகாபிக்சல். இதுக்கு அடுத்து இருக்கிறது 4:3 ரேஷியோ. இந்த கிராப் ரேஷியோ ரொம்ப ஃபேமஸ் ஃபார் போர்ட்ரைட் ஃபோட்டோகிராஃபி. ஏன்னா ஒரு பர்ஃபெக்ட் காம்போசிஷன் இதில் கிடைக்கும். இதோட இமேஜ் டைமென்ஷன் 4864 into 3648 பிக்சல்ஸ் வித் 17.7 மெகாபிக்சல். அண்ட் ஃபைனலி இது 16:9 ரேஷியோ. இது மோர் ஸ்கோப் லுக் வேணும்னா இதை யூஸ் பண்ணலாம். இதோட இமேஜ் டைமென்ஷன் 5472 into 3072 பிக்சல்ஸ் வித் 16.8 மெகாபிக்சல். இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ எல்லாமே போஸ்ட் ப்ராசஸிங்லையும் பண்ணிக்கலாம். பட் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, இஃப் யூ ஆர் இன் அ ரஷ் சிச்சுவேஷன் இது கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கிளாரிட்டி, இது ஒரு பிராண்ட் நியூ ஆப்ஷன். ஓவரால் இமேஜுக்கு ஒரு சாஃப்ட்னஸை ஆட் பண்ண இது யூஸ் ஆகுது. ஜஸ்ட் லைக் லைட் ரூம் கிளாரிட்டி மாதிரி தான். இது டிஃபால்ட்டாக சென்டரில் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் புஷ் பண்ணால் ஒரு சாஃப்ட்வேர் லுக்கும், எக்ஸ்ட்ரீம் ரைட் புஷ் பண்ணால் ஒரு ஸ்ட்ரக்சர் ஷார்ப்னஸ் லுக்கும் கிடைக்கும். இது கிளாரிட்டி ஃபுல் டவுன், இது நார்மல், இது கிளாரிட்டி ஃபுல் அப். இந்த ஆப்ஷன் HDR-PQ ஆர் C-Log ஆன்ல இருந்தால் எனேபிள் ஆகாது. Image.canon, உங்களோட கேமரால இருந்து டைரக்டாக க்ளவுட் ஸ்டோரேஜ் பண்ண முடியும். எஸ், உங்களோட கேமராவை வைஃபைல கனெக்ட் பண்ணுறது மூலமாக. இது ஒரு அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ், பட் 30 டேஸ்க்கு மட்டும். அண்ட் 10 GB பெர்மனன்ட் ஸ்டோரேஜும் அவைலபிள். சின்ஸ் இது க்ளவுட் ஸ்டோரேஜுங்கிறதுனால ஆல் பாசிபிள் க்ளவுட் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஷேரிங், ட்ரான்ஸ்ஃபர், ஆர்கனைஸ், மேனேஜ்மெண்ட், எடிட்டிங், கொலாபரேஷன், இப்படி எல்லாமே பாசிபிள். இந்த Image.canon பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் EOS R5 ரிவ்யூ வீடியோவில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. கனெக்டிவிட்டி, வயர்லெஸ் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் வைஃபை, ப்ளூடூத் இது எல்லாம் இருக்கு. அண்ட் மற்றபடி வயர்டு கனெக்டிவிட்டியான மைக்ரோஃபோன் போர்ட், ஹெட்ஃபோன் போர்ட், USB 3.0 போர்ட் அண்ட் மைக்ரோ HDMI போர்ட் அண்ட் ஒரு ஃபிளாஷ் சிங்க் போர்ட். பேட்டரி, இது நியூ வெர்ஷன் ஆஃப் பேட்டரி LPE6NH. இதில் 50% பேட்டரி பவர் அதிகமாக இருக்குது. ஸ்டில் நீங்கள் ஓல்டர் பேட்டரியான LPEN, LPEE இது ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த Canon EOS R6 டெக்னிக்கல் ரிவ்யூ உங்களுக்கு ஒரு வைடர் ரேஞ்ச் ஆஃப் நாலேஜ் கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. வழக்கம் போல பி கிரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ். This is Chandru Bharathy from Focus Studios, signing off.